கடகராசிக்கு பார்த்து அஷ்டம சனி போனதே பெரிய அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அதாவது நடுக்கடல்லேருந்து கூட்டு வந்து கரைக்கு விட்ட மாதிரி. அதுவே ஒரு பெரிய இது. அப்புறம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 8ல் போய் ராகு மறைஞ்சதுனாலே அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து 2ல் கேது வரும். இந்த 2ல் கேது வரும்போது என்ன விஷயத்தில் கவனம்? இப்போ வீட்டில் ஏதாவது சண்டை நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஃபோன் பண்ணி நீ வந்து பேச, நீ வந்து பேச, ஏன் நீ பேச அப்படின்னு யார்ட்டையாவது உட்கார வச்சு பேசினோன்னா முடிஞ்சு. சண்டை இல்லை, புது சண்டை ஆரம்பிச்சிடும். ஓகே. அதனால் யாருக்கிட்டேயும் கூட உட்கார வச்சு பேச வைக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. 3வது மனுஷால விடவே கூடாது. இது மட்டும் இல்லைன்னா எல்லாமே சக்ஸஸாக. வெளிநாடு வெளியூர் செல்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தங்கம், பர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாலெட்டு, அதே மாதிரி செல்ஃபோனு, காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். இதெல்லாம் கடகராசி என்பர்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே 2.5 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது வீடு வாங்கியிருக்கணும். வாங்கலை அப்படின்னு சொன்னால் தயவு செய்து வாங்கிக்கோங்க. இப்போ கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி கிரகப்பிரவேசத்து அன்னைக்கு சந்தோஷமாக ஜாலியாக சிரிப்பீங்க. அது உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணு வழிபாடும் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடும் விசேஷ பலன்களை கொடுக்கும். அவங்களுக்கான தொழில்கள், இவங்க பண்ணக்கூடிய தொழில் பார்த்துட்டிங்கன்னா இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணலாம். அதே மாதிரி மருந்து சம்மந்தமான தொழில் பண்ணலாம். மூலிகை சம்மந்தமான சித்த மருத்துவர், அதேமாதிரி வர்மா, இது போன்ற ஹார்ட்வேர் சம்மந்தமான தொழில், கட்டிட தேவையான பொருட்கள் சம்மந்தமான செங்கல் சம்மந்தமான இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும்.